வணக்கம். இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி திருச்சியில் காட்டூரில் ஆயில் மில்ல இருக்குது. இப்போ குரூப் 2 மெயின்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நாங்கள் டெலகிராமில் ஒரு தனியாக ஒரு குரூப்பே ஆரம்பித்து அதுக்கு நிறைய மெயின்ஸ்க்கு பற்றின கொஷின்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த அங்கே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று ஆஃபர் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2000 பே பண்ணி எங்களோட இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி எங்களோடதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸுமே வந்துட்டு ஆல்ரெடி டெலகிராமில் பண்ணிகிட்ருக்கோம். அதை பாருங்கள். நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த வேணும்னாலும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே நாங்கள் எல்லாமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பிசிஆரை பற்றி பார்க்க போகிறோம். மரபியலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிசிஆர்லாம் வந்துட்டு கேட்கக்கூடிய கொஷின். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர்னாக்கா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். The PCR techniques has already proven exceptionally valuable in many areas of molecular biology, medicine and biotechnology. So already இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த பிரான்ச்சஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா molecular biology and medicine and biotechnology. ஸோ அடுத்தது PCR techniques has great practical importance and then impact on biotechnology between 1983 to 83 and 1985. அதை வந்து டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னாக்கா கேரி முலிஸ் அப்படின்றவங்க தான் வந்துட்டு அதை டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு அவங்க வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நோபல் ப்ரைஸ் எப்போ வாங்கினாங்கன்னா 1993 வந்துட்டு நோபல் ப்ரைஸ் அதுக்காக வாங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதோட நேச்சர் என்ன அப்படின்னாக்கா பிசிஆர் இஸ் அ செல் ஃப்ரீ ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசிஆர்னால நம்மளுக்கு என்ன ஆகும், ஆம்ப்ளிஃபை ஆகும். நம்மளோட செல் வந்துட்டு ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு இருக்கும். ஸோ டு ஆம்ப்ளிஃபைனா அதோட குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கொரோனா டெஸ்ட்லாம் போது வந்து ஆர்டிபிசிஆரில் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆர்டிபிசிஆர்னாக்கா ரேண்டம் பாலிமரைஸ் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மல்டிபிள் காப்பீஸ் கொடுக்கறது தான் பிசிஆரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பர்டிகுலர் டு ஆம்ப்ளிஃபை எ பர்டிகுலர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பை பிசிஆர் ரியாக்ஷன் மிக்சர் கண்டெய்னிங் த ஃபாலோயிங் ரெக்யூர்ஸ். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் டார்கெட் டிஎன்ஏ. ஸோ நம்ம இப்போ என்னது போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த செல்லில் இருக்கக்கூடிய டார்கெட் டிஎன்ஏ, அடுத்து 2 ப்ரைமர். ஸோ அதில் வந்துட்டு 2 ப்ரைமர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரைமர் வந்துட்டு அதோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. These are the synthetic oligonucleotides, usually about 20 nucleotides long. So அதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குனாங்க 20 nucleotides longல இருக்கும். There are fragments with sequence of identical to this flanking target sequence. So this is the PCR techniques வந்துட்டு அப்படியே நான் வந்து visualize பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏவோட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணி என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த தான் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா அது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே எல்லாமே அப்படியே வருது. நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் அடுத்த ப்ரீஃபாகவே உங்களுக்கு தரேன். அடுத்தது வந்து தெர்மோஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் to popular enzymes employed in the PCR techniques. So அது ரெண்டு என்ன அப்படின்னாக்கா TAGU polymerase from the thermophilic bacterium, Thermus aquatics and then Vent polymerase. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த 2 என்சைம்ஸ் என்ன அப்படின்னாக்கா TAGU polymerase-உம் Vent polymerase அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த ஆர்கானிசமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? These polymerase employed in the PCR techniques are able to function high temperature. So இதை வந்துட்டு தான் வந்துட்டு இந்த 2 polymerase இந்த என்சைம்ஸ்னால தான் வந்துட்டு இந்த பிசிஆர் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து 4 deoxynucleotides ட்ரைபாஸ்பேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Tnpsc and DCTPs and DATP and DGTP and DTTP. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்றுக்குள்ளே இந்த 4மே அடங்கும். ஓகே? ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் இன் பிசிஆர். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ்னாக்கா ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் அப்படியே நம்ம பிக்சரைஸாக பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து பாருங்கள். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அப்படியே அதை வந்துட்டு டபுள் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு டீநேச்சர் அதில் வந்துட்டு என்ன ஆகுனா டீநேச்சர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அனீலிங் ப்ரைமர்ஸ் டு ஸ்டார்ட் தி எண்ட். அடுத்து காப்பி டு த டேகு பாலிமரேஸ். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி 2 என்சைம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த என்சைம் இங்கே வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மல்டிபிள் காப்பீஸ் கிடைக்குது. அடுத்தது டீநேச்சுரேஷன் பற்றி பார்க்கலாம். The target DNA containing the sequence to amplify in heat denature to separate காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ அந்த டீநேச்சரில் வந்துட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 94 டிகிரி செல்சியஸ்லேருந்து 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து அனீலிங். த டெம்பரேச்சர் இஸ் லோவர் டு த 37 டிகிரி செல்சியஸ் அண்ட் டு 55 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனீலிங் ப்ராசஸில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இது வந்து லோவாக இருக்குது கம்பேர் வித் டீநேச்சுரேஷன். டீநேச்சர் வந்து 94 டிகிரி செல்சியஸ் டு 95 டிகிரி செல்சியஸ். அனீலிங்கில் வந்துட்டு எவ்வளோ பண்ணுறாங்கனாக்கா 37 டிகிரி செல்சியஸ்லேருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாங்கனாக்கா because the primer are present in excess the target DNA strand normally annealing to the primer rather than each of other. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். ஹீட் ரெசிஸ்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் extend the primer and synthesize copy of target DNA sequence using the deoxynucleotides triphosphate at 70 degree Celsius to 75 degree Celsius. ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் பார்த்தோம்னாக்கா அதை விட வந்து இங்கே கூட இருக்குது. ஓகேங்களா? டீநேச்சுரேஷன், அடுத்து அனீலிங், அடுத்தது எக்ஸ்பென்ஷன். இந்த ப்ராசஸில் வந்து 70 டிகிரி செல்சியஸ்லேருந்து 75 வரைக்கும். அடுத்து the 3-step cycles is repeated to obtain the copies of target DNA in large number. At the end of one cycle the targeted sequence on the both stand have been copied. ஸோ இதில் வந்து 2 சைடில் உள்ளதுமே இந்த காப்பீஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 சைட்லேயுமே காப்பி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when the 3 steps is repeated to obtain the copies of target DNA in large number at the end of the one cycle the target sequences both stand have been copied அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். Cellular RNAs and RNA virus may be studied even when the RNA is present in very small amount அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ RNA வந்து நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும்போது நம்ம இதை பண்ணி பார்க்கலான்னு. ஸோ அடுத்தது வந்து அந்த பிக்சர் நம்ம மேலே பார்த்ததோட கொஞ்சம் எலாபரேட் பிக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்துட்டு 2 என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த என்சைம்ஸ் இங்கே பாருங்கள். டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு ஸ்டெப் 2ல் அனீலிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டெப் 1 வந்து டீநேச்சுரேஷன் 95 டிகிரியில் அக்கர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து அனீலிங் 55 டிகிரியில் வந்துட்டு நடக்குது. ஸோ அடுத்து ஸ்டெப் 3 வந்து சிந்தசைசிங் வந்துட்டு 72 டிகிரி செல்சியஸில் நடக்குது. இதில் வந்து நம்ம டேகு பாலிமரேஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். டிஎன்ஏ ப்ரைமரும் வந்து இங்கே ஆட் ஆகுது. ஸோ டிஎன்ஏ ப்ரைமர்ன்றது என்னென்னன்றது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்தது நியூக்ளியோடைட்ஸ் வந்து மொத்தமாக 4 இருக்குது. ஸோ 4 வந்து இங்கே வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அடுத்தது இங்கே வந்து மல்டிபிள் காப்பீஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். 3 steps PCR techniques has now been automated and it's carried out by the special designed machine. PCR machines are now fully automated and microprocessor controlled. So இப்போ வந்து உள்ள PCRலாம் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்லாம் மேன் பவரே இல்லாமல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? they can process up to 96 samples at the time. ஸோ 96 சாம்பிளை அட் அ டைமில் நம்மளுக்கு பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 96 மெம்பர்ஸோட அந்த சாம்பிள் வச்சோன்னாக்கா ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தருன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ பிசிஆர் மெஷின் கேன் carry out 25 cycles and amplify DNA 10 to the power of 5 times in the liters 57 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா 57 மினிட்ஸில் நம்ம பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The PCR has many application is research and then commercial area including generating specific DNA segments for cloning or
sequencing amplifying DNA detect the specific genetic defects and amplifying DNA in fingerprint and crime sense. So இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க நம்ம வந்து டிடெக்டிவ் டிஎன்ஏஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அடுத்தது இல்லாமல் இந்த ஃபொரன்சிக் சயின்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட், PCR டெக்னாலஜி இஸ் proving continually various forms of PCR are available. RNA too can be efficiently used in the PCR product. So இதில் வந்து DNA மட்டும் இல்லாமல் RNAவும் சொல்லி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து quantitative PCR is quite valuable in virology and gene impression studies. PCR is one of PCR and gene impression studies. PCR is modified as the specific demand of situation. So இதை வந்துட்டு ரொம்ப டிமாண்டான சுச்சுவேஷனில் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The three many variations in originally PCR, example PCR and inverse PCR and reverse transcription PCR and time quantity. இது வந்து அதோட டைப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ரேபிட் PCR and RELP PCR அப்படின்ற மாதிரி. ஸோ பிசிஆரோட மிச்ச டைப்ஸ் எல்லாத்தையும் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு இவ்வளோ நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமானது தான். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் கன்சஸ் பண்ணியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதில் இருக்க ஃபுல் மார்க் இதை வந்துட்டு நம்ம 3 வேஸில் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த இதில் எதில் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்புகிறோம். ஸோ நான் சொன்ன லிங்க்கில் போய் எல்லாருமே ஜாயின் பண்ணி கண்டிப்பாக அந்த டெலகிராம் குரூப்பில் ஒரு லிங்க் கொடுக்குறோம் டெலகிராமில். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் மெயின்ஸுக்கு தேவையான எல்லா நோட்ஸுமே அதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு 2000 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி மெயின்ஸில் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ படிச்சுட்டு நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு உள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இதை பார்க்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாதி தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதில் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு மீதம் வந்துட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோடதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.